அடியளக்கும் பரமேஸ்வரனுக்கும் என்னை உமா மகேஸ்வரிக்கும் மகன் என்னை கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், ஆறுமுகன், வேலன், சரவணன், குமரன், முருகன் என்று சொல்வார்கள். வீர மகேந்திராபுரி ஆண்டு வந்த சூரபத்மன் எனும் என் தந்தை பவனிடம் நலம் வாங்கி தேவர்கள் மூவரையும் அனைவரையும் கொடுமை செய்து அடிமையாக்கினார். அப்போது தேவர்கள் அனைவரும் என் தந்தையிடம் வந்து முறையிட்டார்கள். என் தந்தையோ தேவர்களை நீங்கள் அஞ்ச வேண்டாம், அந்த மகேந்திராபுரி ஆண்டு வரக்கூடிய சூரபத்மன் அடியும் காலம் நெருங்கிவிட்டது, நீங்கள் எல்லோரும் அவரவர்கள் உலகத்திற்கு செல்லுங்கள், நான் அவன் அழிவதற்கு ஏற்பாடு செய்வேன் என்று தேவர்கள் அனைவரையும் அனுப்பிவிட்டார். தந்தை தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உருவாக்கினார். அந்த 6 பொறிகளும் சரவண பகுதியில் உள்ள 6 தாமரை இலை மீது வீழ்ந்தது. அப்போது அந்த 6 தாமரை இலை மீது வீழ்ந்த 6 பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து எழுதிய தந்தையார் கார்த்திகை பெண்களிடம் கொடுத்து அவர்கள் விழாவாக வளர்க்க சொன்னார். அவர்களும் வளர்த்து வந்தார்கள். ஒரு நாள் என் அன்னை உமா மகேஸ்வரி அந்த 6 குழந்தைகளையும் ஒரே கையினால் ஒரே நேரத்தில் அனைத்து முத்தம் கொடுத்தார். அப்போது அந்த 6 குழந்தைகளாக இருந்தது ஒரே குழந்தையாக உருவெடுத்தது. அப்போதுதான் என் அன்னை எனக்கு வைத்த பெயர் முருகன், எனது தாய் எனக்கு வைத்த பெயர் முருகன். நான் சரவண பொய்கையில் உதித்ததால் எனக்கு சரவணன் என்றும், 6 முகங்களோடு நான் பிறந்ததால் ஆறுமுகன் என்றும், கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் எனக்கு கார்த்திகை என்றும், என் தந்தை பரமனுக்கு நான் பாடம் கற்பித்ததால் எனக்கு கந்தசுவாமி என்றும், கையில் வேலுடன் நான் இருப்பதால் எனக்கு வேலன் என்றும், குண்டுதோறும் நான் அமர்ந்திருப்பதால் எனக்கு குமரன் என்றும், இன்னும் பல பெயர்கள் இருக்கின்றன. ஆனால் சூரபத்மன் கொடுமை முடிந்துவிட்டது. இப்போது புதிதாக மகேந்திராசுரன் என்பவன் அந்த மகேந்திராபுரி ஆண்டு தேவர்களை கொடுமைப்படுத்தினார். அது மாத்திரமல்லாமல் மகன் மருமகன் என்றும் பாராமல் அவர்களை சித்திரவதை செய்து மகள் கண்ணை பறித்து விட்டான், மருமகனுடைய காலை பறித்து விட்டான், சொந்த மகனான சத்தியவதியும் 2 கலைகளையும் வெட்டி வைத்து விட்டார். இப்போது அவர்கள் மூவரும் என்னை நினைத்து குதிபாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நான் அங்கு சென்று அவர்களுக்கு காட்சி அளித்து அவர்களுடைய குறியை அளிக்கிறேன். சென்று வருகிறேன்.
நிலைமை பார்த்தாய முருகா தனியை வாழும் முருகா யாரை கோரி புத்தி செய்தீர்களோ அதே முருகன் வந்திருக்கிறேன். கார்த்திகேயா, நாங்கள் கன்னிநாடு சுவாமி, கன்னிநாடு. நீ செய்தது சிறிய தவறு அல்ல, பெரிய தவறு தான். இருந்தாலும் உன்னை விட உன் தந்தை அதை விட பெரிய தவறு செய்து விட்டார். யார் தவறு செய்தாலும் அதை மன்னிக்க முடியாது ஒரு மனிதனுடைய இயல்பு. அதை மறந்து உன்னுடைய தந்தை செய்து விட்டான், என்ன செய்ய முடியும்? சுவாமி, உன்னுடைய வேலை சுவாமி, என் காதலை பார்த்தாயா? நாங்கள் என்ன தவறு செய்தோம்? இருவரும் விருப்பப்பட்டோம், கல்யாணம் நாங்கள் செய்து கொண்டோம். இதனால் தவறு இருக்கிறது. இதற்காக இவ்வளவு பெரிய தண்டனை சுவாமி? நீ தண்டனை என்று சொல்கிறாய். மகேந்திரன் உன்னிடம் என்ன கேட்டான்? என் நாட்டிற்கு எப்படி வந்தாய் என்று கேட்டான். நீ அதற்கு நக்கலாக என்ன சொன்னாய்? நடந்து காட்டுங்க. காலால் தான் வந்தேன் என்றாய். அதை சொல்லலாமா? எல்லாரும் காலால் தான் வருவார்கள், பின் கையாலே வருவார்கள். காலால் தானே வருவாங்க. அது பெரிய குற்றம். ஆனால் அதை விட பெரிய குற்றம் உனக்கு அவன் காலை வெட்டியது. சத்தியம் செய்யலாம் சுவாமி. எந்த தந்தையாக இருந்தாலும் தனக்கு பிடிக்காதவனுடன் பேசினாலே கோபம் வரும். நீ அவனுக்கு எதிரியாகி என்னை துதி செய்தால் அவன் விடுவானா? அவனுக்கு எதுவும் அறிவில்லாதவன். நீ என்னையா துதி செய்து கொண்டிருந்தால் முன்னோர்களை கொண்டவனுக்கு எதிரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? சரி, நடந்தது முடிந்து விட்டது. நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டும். நான் தவறு செய்தேன். அவன் சரியாக இருக்கிறான். நான் அவன் இருக்கும் நான் தெரிவித்தேன். என் கால் போனால் பரவாயில்லை, அவனுக்கு என் காதலுக்கு கண் இருந்தால் போதும். என் கண் போனாலும் பரவாயில்லை, கணவனுக்கு கால் வர வேண்டும், தம்பிக்கு கை வர வேண்டும். என்ன ஒற்றுமை! பாசத்தை இப்படிதான் இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கிறீர்கள் பார்த்தாயா? இப்படிதான் வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்து நடக்க வேண்டும். சத்தியசிலா, நீ என்ன சொல்கிறாய்? சுவாமி, மூவருக்கும் ஒரு அக்காவிற்கு கண்களும் மாமாவிற்கு கால்களும் எனக்கு கைகளும் வேண்டும். இதுதான் உண்மையான வார்த்தை. எல்லோருக்கும் தன் தேகத்தை மறுபடியும் வர வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நல்லது. கலக்கம் கொள்ளாது நீங்கள் கலக்கம் கொள்ளாது உனக்கு
சுவாமி உன்னுடைய வேதனை என்னுடைய வேதனை காலில்லை சுவாமி, எனக்கு கால் வேண்டும் சுவாமி. கால்கள் இல்லை சத்யசீலா சுவாமி உன்னுடைய குரல் எந்நேரமும் உங்களே சிந்தித்துக் கொண்டிருக்கும் என்றால் எனக்கு வேண்டும் சுவாமி. வேறு வேலையே இல்லை திருப்பதிதான் உனக்கு வேலை தாங்கள் ஒருவர் இருந்தால் போதும் சுவாமி. எதையும் சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம் கைகள் போனது உந்தமி தத்துவபாலா சத்யசீலா உங்கள் மூவருக்கும் நான் அருளாசி வழங்குகிறேன். மீண்டும் உங்களுடைய தேகம் பழையபடி உருவாகும். நல்ல சுவாமி. என் கைகள் வந்துவிட்டது. என் கண் வருகிறது சுவாமி. எல்லோருக்கும் சந்தோஷம். சந்தோஷம் சுவாமி. இதற்கெல்லாம் காரணம் யார் உங்களுக்கு? அப்பாதான் சுவாமி. அப்பா கண் போனது இது நிலவு உருவானதுக்கு யார் காரணம்? சுவாமி ஆ, தாங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. நான் சொல்ல உங்களுக்கு தெரியுமா? 1000 தெரிந்தாலும் அடுத்தவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த நாரதர். அதான் சுவாமி. அந்த நாரதனை காணவில்லை எங்க? அவர் இல்லை இருப்பார் சுவாமி. அவர் எங்கு இருப்பார்? அதான் அவன் இல்லை என்றால் இந்த வேலை இருந்து சுவாமி நாரதா நீயும் இங்கிறானிடம் மங்களம் உண்டாகட்டும். நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும். நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும். என் நாடி வந்த போல் என் செய்யும் கொடுக்கும் என் செய்யும். குமரேசன் இருநாளும் சதங்கையும் கடமாய் எனக்கு சொல்லுங்க. பரந்தருளாய் முருகா. Ah
இவர்களுக்கெல்லாம் நல்ல வழி காட்டியது போல எனக்கும் ஒரு நல்ல வழி காட்டுங்கள். நாரதரே, என்றென்றும் நீ சீரும் சிறப்புடன் கலக பிரியனாகவே இருப்பாய். நல்லது சுவாமி, மிக்க மகிழ்ச்சி. சரி, இப்போது இவர்களை எங்கு கொண்டு போய்விட வேண்டும்? உனக்கு தெரியாதுதா. என்ன செய்ய வேண்டும், அடுத்த நாடகம் என்னவென்று தெரிவித்தால் அதன்படி ஆரம்பித்து விடலாம். அப்படி இல்லை சுவாமி, இவன் தந்தை வரம் வாங்கியதிலிருந்து தேவர்களையும் மும்மூர்த்திகளையும் இம்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அடிமையாக்கிவிட்டான். ஆமாம். ஆகவே இவர்கள் மூவரையும் அவன் அரண்மனையிலே கொண்டு போய் தங்க வைத்து விட்டார். திரும்பவும் இவன் கண்ணையும் கால்களையும் கையை விட வேண்டும். இல்லை இல்லை, அதுதான் தவறு. என்னவென்றால், நாம் செய்த காரியத்தை சரி செய்தது யார் என்று அவன் கேட்பான். அப்போது இவர்கள் என்ன சொல்வார்கள்? முருகக் கடவுள் தான் தந்தார் என்று சொல்லுவார்கள். மாற்றி விடுகிறாய். இல்லை இல்லை, அவனை அழிப்பதற்கு என்ன வழி என்று உங்களை கேட்கிறேன். கேட்கவில்லை, முடிவு செய்திருப்பாய். அதன்படிதான் நடக்கப் போகிறது. நாடகத்தின் முடிவை சொல்ல. நடப்பது நாரணன் அறிவார். நாரணன் இல்லை, நாரதனுக்கு தெரியும். காரணம், இவர்களை அங்கே கொண்டு போய் தங்கவிட்டால் அவன் வந்து இவர்களை பார்ப்பான். யார் என்பான்? முருகன் என்பான். உங்களை எல்லாம் அவன் தேடிக் கொண்டிருக்கிறான் கொள்வதற்காக. யார் அவன் அழிவதற்கு அவனிடமே அவனை ஒப்படைத்து விடுவோம். அவன் நல்லவனாக இருப்பதும் வாழ்வதும் சாவதும் அவன் கையிலே ஒப்படைத்து விடுவோம். அவனை சாவடித்த யோசனைதான். மகளை வேண்டும், மருமகனை வேண்டும், மகனை வைத்து அவனுக்கு கொல்ல வேண்டும். அவ்வளவு பெரிய பாவம். அப்படி இல்லை சுவாமி, அவன் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் எப்படியும் இவர்களை கேட்பான். எங்கே அந்த முருகன், நான் பார்க்க வேண்டும் என்பான். அப்போது நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வீர்கள். அதற்கு நானே சென்று விடுகிறேன். அப்படி இல்லை சுவாமி, இவர்களுக்கு இன்னும் பாவத்தை சுமக்க வைக்கிறான். நீங்களே சென்றால் அதற்கு மரியாதை இருக்காது. அதற்காகத்தான் அப்படி சொல். ஏற்கனவே என் அப்பா இப்போ சித்திரவதை செய்திருக்கிறார். நீங்கள் மீண்டும் என் அப்பாவிடமே சென்று சொல்றீர்கள். நீங்கள் இவர்கள் செய்ததை அவன் செய்தது தவறு. ஒரு தந்தையாக என்ன செய்ய வேண்டுமோ அதை அவன் செய்தார். நீ மகளாக அவனுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை செய்து சந்தோஷம். சென்று வார். அழைக்கும் போது ஒன்றே வந்து விடுகிறது. ஏனென்றால் சரி, முதலில் அடி வாங்கியது போல கொஞ்ச நேரம் அடி வாங்கிட்டு நினைக்காம ஏதோ கூட்டமும் வந்திருக்கேன். அடி வாங்குவதற்கு தான் செல்வார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறாய் போல இருக்கிறது. ஆமாம். எப்படி
என் சனியும் ஒழிந்து விட்டது என்று ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன். சனியன் எப்போது ஒழிவது? ஏன்? சனியன் நம்மை விட்டு எப்போதும் போக மாட்டார். அப்படியா? சனியனிடத்திலே நாம் போகாமல் இருந்தாலே நல்லதுதான். எப்படியோ என் மகள் கண்களை பறித்து விட்டு, அதாவது ஆகாத நேரம் வந்தா இப்படிதான் சொல்லுவாராம். இந்த சனி ஏன் தான் வந்ததே தெரியல. சனி வரல, சனி இவன் கூப்பிடலாம். ஏண்டா மருத்துவத்திலே எனக்கு கிட்ட வந்ததா, எனக்கு நேரம் கெட்டு போச்சு. அதே போல வாக்கு பேசும் போதும் செயல்படும் போதும் நல்லதை பேச வேண்டும், நல்லதை நாம் என்ன சொல்கிறோமோ அதான் நடக்கும். சரி, அது போகட்டும். உன் மகன், மகன், மருமகன் இவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள்? என் மகன் உத்தமி கண்களை பறித்து விட்டு, என் மருமகன் உத்தமபாலன் அவன் கால்களை வெட்டிவிட்டு மிக்க மகிழ்ச்சி. என் மகன் சத்தீஸ்வரன் அவன் கரங்களை துண்டித்து, ஏன் அவர்கள் செய்த தவறை எல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நீ செய்வதை விடவா? என்னிடம் வாக்கு மீறி நடந்ததால் அவர்களுக்கு மூவருக்கும் ஒரு தண்டனை பிரித்து அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அப்படி அப்போது அவர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள்? ஆளுக்கு ஒரு திசையில் அனுப்பி வைத்து விட்டேன். அவர்கள் எல்லாம் இனிமேல் எப்போது ஒரு ஒன்றாய் கூடி, இவன் இந்த நொண்டி போய் கூடிய தேடுவானா, இல்ல இந்த புலிதான் வேற நொண்டியும் தேடுவானா, இல்ல இவன் மூவர்களும் எப்போதுதான் சேருவர் பார்ப்போம். அப்படியா? அப்படி என்னடா இது அதிசயமாக இருக்கிறது. இப்பொழுதுதான் நான் அரண்மனைக்கு வரும்போது பார்த்தேன், உன் மகனையும் உன் மருமகன் மகள் மூவரையும் மூன்று திசைகளிலே போட்டு விட்டேன் என்கிற. இது என்ன நிந்தையாக இருக்கிறது? உனக்கு யார் கண்கள் கொடுத்தது? அடே, உனக்கு யார் கால் கொடுத்தது? அதே மனையில சட்டி செய்யலாம். உனக்கு யார் கனங்கள் கொடுத்தது? வேற யார் அந்த சந்த கடவுள் வந்தார்? அந்த கடவுள், அந்த கடவுள், அந்த கடவுள் தான் சந்த சொன்னார். அந்த கடவுளா கொடுத்தார். அந்த கடவுளா? ஆமாம். அந்த கடவுளை கூட எங்க இருக்காங்க? கண்டகள் வெற்றிவேல் அந்த கடவுள் உனக்கு யார் கண் கொடுத்தார்? அந்த பெருமாள் எங்க இருக்காங்க? கண்ண பெருமாள். மொட்டையாடி எங்க இருக்கான்? மொட்டையாடி பிச்சாடி எங்க இருக்கான்? சொல்லு. எந்த எந்த கண்ணன் சொல்லு. எங்க இருக்கான்? உனக்கு யார் உனக்கு யார் கால் கொடுத்தது? அந்த முருகப்பெருமான், வெற்றிவேலன், எங்க இருக்கான்? சொல் பார்ப்போம். எங்க இருக்கான்? எங்க இருக்கிறார்? நீ யாரை பசைகொண்டார் தாடி பாயல் Yeah.
வாயடா வாயடா கண்ட பயனை இப்பொழுது கண்டு வாயடா. அடே மலையனே, இந்த காவடியில் இருக்கிறான். ஆமாம் தந்தை. இந்த காவடியில் இங்கு இருக்கிறான் இருக்கிறான். எல்லாம் நிறைந்தவன் இருக்கிறான். இந்த காவடியில் இருக்கிறான் அந்த முருகன். அந்த பயல் இது இருக்கிறான். எல்லாம் நிறைந்தவன் இந்த காவடியில் இருக்கிறான். அடப்பயலே, அவன் வரட்டும். இந்த காவடியில் தான் இருக்கிறான். எப்படி வருகிறான் என்று பக்தர்களே, வேண்டுங்கள், நீங்கள் செல்லுங்கள். இந்த மகேந்திரேஸ்வரனை நான் பார்த்துக் கொள்கிறேன். செல்லுங்கள். ஆகட்டும் சார், ஆகட்டும். அடே மகேந்திரா, ஏ மடப்பயலே, உன்னை தாண்டா இத்தனை காலமாக தேடி வந்தேன். எப்படியோ நீ கிடைத்து விட்டாய். என் வாளுக்கு நீ இரையாக போகிறாய். என் முன்னோர்களை கொன்ற வாளுக்கு நான் இரையாகிறேனா இல்லை என் வேலுக்கு நீ இரையாக போகிறாயா தெரியவில்லை. அதே முட்டையாண்டி பயலே, என் முன்னோர்களை கொன்ற ஆறுகன், சிங்கமுகன், மானுகோபன் இவர்களை எல்லாம் நீ கொன்று விட்டாய். ஆகையால் உன்னை பழிக்கு பழி, ரத்தத்திற்கு ரத்தம், பழி வாங்கியே தீருவேன். என்னை பழி வாங்க போகிறாயா? மகேந்திரா, நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டாய். உனக்கு நான் மன்னிப்பு அளித்து உயிர் பிச்சை தருகிறேன். மன்னிப்பா? விட்டுவிடு. யாருக்கு? எனக்கு நீ மன்னிப்பா? சை, பிராணாயனே, எனக்கு சாகாவரம், வேகாவுதல், போகா செல்வம் ஆக நித்திய தத்துவம் என்னும் 3 வரங்களை பெற்றிருந்தேன். ஆகையால் நீ இல்லை, உன் தந்தையார் மூலம் என்னை வெல்ல முடியாது. அடே மனிதனே, நீ என்ன வரம் வாங்கினாய்? நித்திய தத்துவம் என்னும் சாகா வரம், வேகாவுடன் போகா செல்வம் வரங்களை கேட்க போனாய். ஆனால் நீ நித்திய தத்துவம் என்னும் சாகா வரத்தை கேட்டாய். என் தந்தை என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்ய? நித்திய தத்துவம் என்னும் வரத்தை தருகிறேன் என்றுதான் சொன்னாரே தவிர சாகா வரத்தை உனக்கு தரவே இல்லை. நீயும் கவனிக்கவில்லை, என் தந்தையும் அதை கவனிக்கவில்லை. உனக்கு சாகும் நேரம் வந்து விட்டதா? எனக்கு சாகும் நேரம் வந்து விட்டதா? மடப்பயலே, உனக்கு தானா அழியும் நேரம் அழிந்து விட்டது. பார்க்கலாம். அப்படியானால் இப்போதே யுத்தத்துக்கு வா. அட்டுவாயடா, அட்டுவாயடா, அடே மகேந்திரா, உனக்கு அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் துள்ளி விளையாடிக் கொண்டிருக்கிறாய். வேணடா,
அதே மகேந்திரா, உன் உடலில் இருந்து உயிர் பிரியும் நேரம் வந்துவிட்டது. நில் பார்க்கலாம். பார்க்கலாம். ஒழிந்தார். இவனுடைய ஆணவம் இன்றோடு ஒழிந்து விட்டது. புத்தகி, பத்மபாலா, சத்யஜீவா, சுவாமி நாரதரே, வந்து விட்டாயா? உன்னுடைய தந்தை நான் மடித்து விட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு சுகமாகத்தான் இருக்கும். என்ன தவறு செய்தாலும் தந்தை அல்லவா? யாருக்கும் ஒரு அந்த உணர்ச்சி உணர்வு இருக்கும். அதற்காக வந்த வேண்டாம். நீ நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டும். என்ன நாரதரே? போட்டு வச்சுவாப்பா இவர்கள் குறையை தீர்த்த குமரன். வா போட்டுக்கலாம். பசங்களை வீட்டு ஆகவே இந்த நாட்டை சத்தீஸ்வரனுக்கு பட்டம் சுற்றி விடலாம். அப்படியே செய்யலாம். அடியார்கள் வாழ்க, அரங்கர்கள் வாழ்க, சடகோபன் தந்த தமிழ் வாழ்க, மண்ணுலகம் வாழ்க, பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அளிக்கும் ஐயையும் ஐந்தும் அறியாத மாநிலை பையம் கோதை பிறந்தவும் கோவிந்தன் வாழும் ஜோதிமணி வாழும் நீதியாய் நல்ல மக்கள் வாழும் நான்மலைகள் போலும் திருவாடி முறைக்கு ஜெகத்துடித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பது செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, 143 எட்டால் வாழியே, உயர்ந்த சேகரின் முன்னெடுத்தால் வாழியே, மறுவாரும் திருமணி மலநாடு வாழியே, மண்ணுரை மலர்போதை மலர்பதங்கள் வாழியே. பித்தா பிழை சூடி மனே அருளா Thank you.